மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், anal fissures and piles அதாங்க ஹெமராய்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் ஈஸியா சொல்றேன், ரீல ஃபுல்லா பாருங்க. anal fissures இப்போ நம்மளோட anal canal எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து லைனிங் இருக்கும், லைக் சாஃப்டான லைனிங், அது வந்து மியூகோசான்னு சொல்லுவோம். இப்போ ஏதாச்சும் வந்து ஹார்டான ஸ்டூல் இல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நம்மளோட ஸ்டூல் வந்து ரொம்ப கட்டியா போறப்போ அது போய் உரசிட்டு போறப்போ ஒரு கீரல் போட்டுரும், அதாவது ஒரு சின்ன டியர் மாதிரி ஆகிடும். அந்த டியர் ஆகும்போது தான் நமக்கு வந்து டெஃபெகேட் பண்றப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுதான் anal fissure. anal fissure வெறும் அந்த ஹார்டான ஸ்டூல் பாஸ் ஆகுறதுனால மட்டும் வராது. ரிப்பீட்டடா வந்து டயரியா இல்ல சைல்டு பர்த் இல்ல அந்த இடத்துல வந்து ட்ராமா ஏதாச்சும் நடக்குது அந்த anal canalக்கு, அப்பவும் இது நடக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப கத்தி வச்சு கீறின மாதிரி வலிக்கும் ஸ்டூல வந்து பாஸ் பண்றப்போ. அண்ட் தென் இது வந்து நம்ம டெஃபெகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரொம்ப எரியற மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும். இது வந்து anal fissure. அண்ட் அந்த ஃபேமஸான டேர்ம் பைல்ஸ், இது வந்து ஹெமராய்ட்ஸ் சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ல. இது எப்படி வரும்னா, நமக்கு நார்மலா எல்லாருக்குமே வந்து வாஸ்குலர் குஷன், ஒரு குஷன் மாதிரி நம்மளோட anal canalல இருக்கும். இதுல நிறைய பிளட் சப்ளை வந்து நிறைய இருக்கும், பிளட் வெசல்ஸ். சப்போஸ் வந்து ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்றோம், டாய்லெட்ல உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு, இல்ல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி சமயத்துல அந்த வெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப பிரஷர் கொடுக்கறதுனால ஒண்ணு இது ரொம்ப பெருசாயிடும், ஸ்வாலன் ஆகும், இல்லன்னா என்லார்ஜ் ஆகும், இல்லனா வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி வந்து வெளியே வரும். இந்த ஹெமராய்ட்ஸ்லயே வந்து இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் இருக்கு. இன்டர்னல்னா ரெக்டம்குள்ள வரும். இது யூசுவலா ப்ளீட் ஆகுறப்போ பெயின் இருக்காது. பட் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வந்து வெளியே அந்த ஸ்கின் அண்ட வரும், anal skin அண்ட. சோ இது வந்து ப்ளீட் ஆகுறப்போ பெயினா இருக்கும். பெயின் வைஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே பெயின் இருக்கும். இப்போ ஹெமராய்ட்ஸ்னா இன்டர்னல் ஹெமராய்ட்ஸா இருந்துச்சுன்னா மோஸ்டா பெயின்லெஸ் ப்ளீடிங்கா இருக்கும். இது எக்ஸ்டர்னல்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இது anal fissureனா அப்படியே கத்தி வச்சு கீறினா போல ஒரு வலி இருக்கும். அண்ட் டெஃபெகேட் பண்ணி ஸ்டூல் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் கொஞ்ச நேரத்துக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, இல்ல டாய்லெட்ல போன் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது, இல்ல உங்களோட டயட்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறீங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமா இருக்குன்னா இந்த ரீல அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க.